ஹாய், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட்ங்கிற வேர்டை எங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதற்கான மீனிங் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஜஸ்ட்ங்கிற வேர்டை இப்பதான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ராஜா இப்பதான் உனக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்பதான் கால் பண்ணா உனக்கு அப்படின்னு. அந்த இப்பதான் அதுக்கு பதிலாக தான் ஜஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ராஜா இப்பதான் உனக்கு கால் பண்ணினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். சரியா? ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயத்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாமா? அப்போ ராஜா அப்படின்றது ஹி, அப்போ ஹி வந்தனால ஹேஸ் யூஸ் பண்றோம். ராஜா ஹேஸ் ஜஸ்ட், ஜஸ்ட் அப்படின்னா இப்பதான். ராஜா ஹேஸ் ஜஸ்ட் கால் பண்ணா அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கனால கால்ட் யூ அப்படின்னு போட்டிருக்கோம். ராஜா ஹேஸ் ஜஸ்ட் கால்ட் யூ, ராஜா இப்பதான் உனக்கு கால் பண்ணினா. இத பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், பாஸ்ட் டென்ஸ்லயும் கூட சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ராஜா ஜஸ்ட் கால்ட் யூ அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னாலும், ராஜா ஹேஸ் ஜஸ்ட் கால்ட் யூ அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அவள் இப்பதான் அவளுடைய வீட்டு பாடம் முடித்தாள். அவள் இப்பதான் அவளுடைய வீட்டு பாடத்தை முடிச்சா அப்படின்னு சொல்றது. சரியா? முடித்தாள் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், இப்பதான் முடிச்சா அப்படின்னு சொல்றதுனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ண போறோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேஸ் யூஸ் பண்ணாம கூட நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல கூட சொல்லலாம். சி ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் அப்படி சொன்னாலும், சி ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம். இப்பதான் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் அப்படிங்கிற மீனிங். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் மாதிரி தான் இருக்கும். ராஜு ஜஸ்ட் கால்ட் யூ, ராஜு ஹேஸ் ஜஸ்ட் கால்ட் யூ அப்படின்னு. இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னா, ராஜா ஜஸ்ட் கால்ட் யூக்கும் ராஜா ஹேஸ் ஜஸ்ட் கால்ட் யூ இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு யோசிப்பீங்க. இதுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது பாஸ்ட் டென்ஸ், இது பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேஸ் வந்திருக்குல்ல, இப்போ பாஸ்ட் டென்ஸ்லயும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சேம், கிட்டத்தட்ட சேம் மீனிங்கா தானே வருது. இதை எந்த சூழ்நிலையில நீங்க பேசுறோங்கிறது தான் முக்கியம். சரியா? இப்போ உங்க போன் வீட்டுல வச்சுட்டீங்க, அப்போதான் நீங்க வர்றீங்க. இப்போ உங்க போன் அடிச்சிருக்கு, அப்போ ராஜா ஜஸ்ட் கால்ட் யூ அப்படின்றத எப்ப சொல்வீங்க அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்தது. அது எப்ப வேணா நடந்திருக்கலாம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லைன்னா 2 மணி நேரம் கூட ஆயிருக்கலாம். அது பாஸ்ட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நீங்க வரும்போது யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும் போது, ராஜா ஜஸ்ட் கால்ட் யூ, ராஜா இப்பதான் உனக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்வீங்க. அது 1 மணி நேரமா இருந்தாலும் சரி, 2 மணி நேரமா இருந்தாலும் சரி, கால் பண்ணா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி முடிச்சிருவீங்க. ராஜா ஹேஸ் ஜஸ்ட் கால்ட் யூ இதை எப்ப சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயத்த, அதாவது இப்ப கொஞ்ச நேரம், 1 நிமிஷம் இருக்கலாம், 2 நிமிஷம் இருக்கலாம், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கலாம். அந்த விஷயத்த சொல்லும் போது ராஜா ஹேஸ் ஜஸ்ட் கால்ட் யூ, ராஜா இப்பதான் உனக்கு கால் பண்ணா, நீங்க கால் பண்ண 5 நிமிஷத்துலயே வந்திருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க ஹேஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கால்ட் யூ அப்படின்னு சொல்லணும். இங்க வந்து ராஜான்றதுனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே தே, வி, இந்த மாதிரி ஐ, வி, தே, யூ வந்தா ஹேவ் யூஸ் பண்ணணும். இங்க பாஸ்ட் வந்து முன்னாடி, ரொம்ப முன்னாடி நடந்திருக்கணும், இது ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி சி ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னா, இப்பதான், இப்ப எழுதி முடிச்சுட்டீங்க, அப்போ நீங்க வந்து சொல்லும் போது சி ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எழுதி முடிச்ச 5 நிமிஷம் கூட இருக்கலாம், 1 நிமிஷம் கூட இருக்கலாம், அப்போ நீங்க ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லணும். ஹேஸ் யூஸ் பண்ணி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு முடிச்சு, 1 மணி நேரமா ஆயிடுச்சு, சி ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க். வந்துட்டீங்க, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க அப்பாவோ அம்மாவோ. நம்ம சொல்லலாம் சி ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க், அவ வந்து இப்பதான் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு உட்காந்து டிவி பாக்குறா. ஓகேவா? அந்த மாதிரி. இப்ப ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லணும். இது பாஸ்ட்ல எப்ப வேணா நடந்து முடிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜஸ்ட். ஜஸ்ட்ங்கிற வேர்டை நம்ம எப்படி எல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு. சும்மா,
சும்மா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஜஸ்ட் யூஸ் பண்றோம். அட் த மூமெண்ட், அட் த மூமெண்ட் அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்றோம் ஜஸ்ட. ஒன்லி அந்த மீனிங் தரக்கூடிய இடத்துல ஜஸ்ட் யூஸ் பண்றோம். எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்ற இடத்துல ஜஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எம்பசைஸ் நம்மளோட மூடை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஜஸ்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் 4 o'clock. இப்போ 4 மணி ஆகுது அப்படின்னு சொல்றோம். அட் த மூமெண்ட். வாட்ஸ் த டைம் அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் 4 o'clock அப்படி சொல்லுவோமா? அப்போ அட் த மூமெண்ட் அந்த டைம்ல ஜஸ்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஸ்கர்ட். எனக்கு இந்த ஸ்கர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ நம்மளோட மூடை வந்து சொல்லுது. ஐ லவ் திஸ் ஸ்கர்ட்டுக்கும் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஸ்கர்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ரெண்டுக்குமே ஜஸ்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் அதிகமா நம்ம அந்த ஸ்கர்ட்டை விரும்புறோம் அப்படின்ற மீனிங்கை தருது. ஸோ இது ஃபார் எம்பசிஸ் நம்மளோட மூடை எடுத்து காட்டுறதுக்கு ஜஸ்ட் யூஸ் பண்றோம். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா லவ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் worry, கவலைப்படாத. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஓல்டு திங். இந்த இடத்துல ஜஸ்ட்ங்கிறது சிம்பிளி, அதாவது ஒன்லி அப்படிங்கிற மீனிங்கை தருது. அதாவது இது ஒரு சின்ன விஷயம்தான், அதுக்கு ஏன் இவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு, இது ஒரு பழைய மேட்ரு, இதுக்கு ஏன் இவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இந்த ஜஸ்ட்ங்கிறத யூஸ் பண்றோம். இது வந்து ஒன்லி இந்த திங் தானே அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் அன் ஓல்டு திங். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இது ஒரு தொடக்கம் தான், இது சும்மா ஒரு தொடக்கம் தான், இதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஜஸ்ட் எ பிகினிங், சும்மா சும்மா ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு சொல்றது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக். நான் சும்மா சொன்னேன்ப்பா, ஒரு ஜோக் சொன்னேன்ப்பா, அதுக்கு ஏன்பா இவ்வளோ கோவப்படுற, அதுக்கு ஏன்பா இவ்வளோ அழுகுற அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் ஜோக் தானே பண்ணேன், சும்மா ஒரு ஜோக் அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட், ஜஸ்ட்டுக்கு சும்மா அப்படிங்கிற மீனிங் தருது. ஹி லுக்ஸ் ஜஸ்ட் லைக் ஹர் மதர். அவன் அவங்களோட அம்மாவை மாதிரி எக்ஸாக்டா இருக்கான். அதாவது லுக் லைக் அப்படி சொல்றோம்ல. அப்போ எக்ஸாக்ட்லி மீனிங் இதுல வந்து சும்மாங்கிறதுக்கு என்ன மீனிங்? எக்ஸாக்ட்லி. சாரி, ஜஸ்ட்ங்கிறதுக்கு என்ன மீனிங்? எக்ஸாக்ட்லி. ஹி லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹர் மதர் அப்படின்னு சொல்லும் போது இந்த எக்ஸாக்ட்லி அதுக்கு பதிலாக தான் இங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாக்ட்லினாலும் ஜஸ்ட்ங்கனாலும் ஒண்ணுதான். சரியா? ஜஸ்ட் shut the door ஃபார் எம்பசிஸ் நம்மளோட கோவத்தை அதிகமா வெளிப்படுத்துறோம். shut the door அப்படின்னா கதவை மூடு. ஜஸ்ட் shut the door அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கோவமா இருக்கீங்க அப்படின்னு உங்களோட மூட வெளிப்படுத்தி காட்டுது. அதுக்காக ஜஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த ஜஸ்ட்ங்கிற வேர்டை நம்ம இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கான ஹோம்ஒர்க், நான் இப்போதான் பணம் அனுப்புனேன் அப்படின்னு சொல்றது. இதை நீங்க பாஸ்ட் டென்ஸ்லயும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சொல்லுங்க. சும்மா மெசேஜ் அனுப்புனேன் இதுக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் சென்டென்ஸ் தெரியுதோ அதை கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.